Hello 10th standard students, welcome to 100 learning. So நமக்கு பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சென்டம் பிளான் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சயின்ஸோட சென்டம் பிளான் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி இல்லை ரிவிஷன் 1 அண்ட் ரிவிஷன் 2ல் ஃபுல் போர்ஷன் எழுதிட்டு இருக்கனால உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் அதில் 3 2 மார்க் அண்ட் 3 4 மார்க் அண்ட் 1 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில் 3 2 மார்க் 3 4 மார்க் அண்ட் 1 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பயாலஜியில் 4 2 மார்க் அண்ட் 4 4 மார்க் அண்ட் 1 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கின் அண்ட் புக் பேக் எல்லாத்தையுமே தரவு பண்ணி வச்சுருக்கணும். அப்படிங்கிற சாப்டர்ஸ் என்னென்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 2 4 5 and 6, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7 10 and 11, பயாலஜியில் சாப்டர் 12 14 16 19 17 20 and 21. இது எல்லாமே புக்கின் அண்ட் புக் பேக் நீங்கள் தரவு பண்ணி வச்சுருக்கணும். அதே சென்டம் வேணும்னா இதையும் படிக்கணும். அதாவது ஃபிசிக்ஸில் சாப்டர் 3, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8 and 9, பயாலஜியில் 13 15 18 22 23 ரிமைனிங் சாப்டர்ஸ் இதில் அட்லீஸ்ட் புக் பேக் ஃபுல்லாமே நீங்கள் தரவு பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு சென்டம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 12 கொஷின்ஸ் வரும். அதில் கண்டிப்பாக 10 to 11 வந்து புக் பேக் தான் வரும். ஆனால் ஏதோ ஒரு 1 மார்க் இல்லை 1 மார்க் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லேருந்து புக்கின்லேருந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து அதுக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ், அதில் வர இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இல்லை எப்பயுமே கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாட்ஸ்லேருந்து நமக்கு 7 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிடிஏ கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிஒய் கொஷின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் 2022 23 and 24ல் எந்தெந்த சாப்டர் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை பயாலஜியாக இருக்கட்டும் ஒரு சாப்டர்லேருந்தும் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 1 மார்க் கேட்டிருக்காங்களா, 2 மார்க் கேட்டிருக்காங்களா, 4 மார்க் கேட்டிருக்காங்களா, 7 மார்க் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 0 to 1ங்கிறது என்னென்னா ஆல்மோஸ்ட் இந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷம் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு 1 மார்க் வந்திருக்கு. அப்படிங்கிறக்காக தான் நான் அதில் 0 போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதே கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் சாப்டர் 9 இருக்கட்டும் 10 இருக்கட்டும் 11 இருக்கட்டும் ஏதோ ஒரு 1 இயரில் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது 2002 or 22ல் இருக்கலாம், 2023ல் இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து அதில் புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் ஆச்சு நம்ம படித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி பயாலஜியில் பாருங்கள் சாப்டர் 12 இருக்கட்டும் 13 இருக்கட்டும் 14 இருக்கட்டும் இல்லை 15 இருக்கட்டும் அதில் அப்போ எல்லா இயருமே கேட்கறது இல்லை 7 மார்க், ஆனால் எப்பயோ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சாப்டர்ஸில் புக் பேக் கண்டிப்பாக படித்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் மேம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுமே இதை வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு டவுனில் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நம்ம எல்லாருமே பயப்படுறது என்னென்னா சம்ஸுக்கு தான் இல்லையா? ஸோ இது சம்ஸுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லா புக் பேக் அண்ட் புக்கின் சம்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஹாட்ஸில் வர சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் சம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிறது, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தரவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா பயாலஜியோட டயக்ராம்ஸ், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சென்டம் வாங்கணும்னா இதெல்லாம் நமக்கு முக்கியம். ஸோ இந்த இயர் சென்டம் நமக்கு தான், தட்டுறோம் தூக்குறோம், சென்டம் நமக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள், சென்டம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி.